கொங்கு பெல்ட்டும் குஜராத்திகளும் ஒன்று தான். இப்போ கொங்கு பெல்ட்டில் மட்டும் ஏன் இந்த இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவினுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரியும். இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலம் மற்ற ஜாதிகளை ஒடுக்கக்கூடிய மண்டலம். 1 இயர் கொங்கு பெல்ட் தான். இரண்டும் அவர்களுடைய டார்கெட். இது ரெண்டையும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஊடுருவினால் தமிழ்நாடு பிஜேபியை அதிகாரத்தில் அமர்த்திடலாம். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலே இன்னும் சவுத் இந்தியாவிலேயே வளமான பகுதி கொங்கு பெல்ட் தான். வந்து ராமநாதபுரம்னு ஒரு பகுதியை கோயம்புத்தூர் உருவாக்கியிருக்காங்க, இன்னும் இருக்கு. அது ராமநாதபுரத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நீங்கள் அந்த கொங்கு மண்டலம் முழுக்க ஆசிரியர் பணி. அதிமுக கூட்டணி வெளியேறுவதற்கு அண்ணாமலை ஒரு காரணம். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் வாக்கு பிஜேபி இருந்தால் கிடைக்காதுன்னு வெளியே வராது. டெல்லி அரசியலை திமுக அதிமுக 2 அரசுகளுமே அனுசரித்து நடந்தால்தான் ஆட்சி நிலைக்கும். எஸ்வி சேகர்லாம் ஓப்பனாகவே எதிர்க்காரு. இல்லை எதிர்த்தாலும் வேற அண்ணாமலை இல்லையே. நான் பிராமின் தலைமை வேணுமில்ல. அவர்களை பொறுத்தவரைக்கு சதி செய்வார்களே தவிர சமர் செய்ய தெரியாது. ஆனால் நான் பிராமின் வந்து சமர் பண்ணுவோம். பார்ப்பன கொள்கைகளை பார்ப்பனர் அல்லாதவரை வைத்து நிறைவேற்றுவதா பார்ப்பன ஸ்டைல். பார்ப்பனர் அல்லாதவரை உள்ள இழுத்து பார்ப்பனர் செய்வதை விட 2 மடங்கு வேலை செய்ய வைக்கலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பாஜகவினுடைய தலைவர் நட்டா வந்து அவர் ஒரு உரை நிகழ்த்திட்டு போறாரு. அந்த உரையில பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கூட்டணியை பற்றி, அது அதிமுக கூட்டணியை பற்றி எதுவுமே பேசலை. அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சார். அதனுடைய ஒரு விஷயமா தான் அந்த உரை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கணும். அண்ணாமலை பற்றி கூட பேசலை. அவர் மோடியை பற்றி தான் பேசுகிறாரு, அதிமுக பற்றியும் பேசலை, அண்ணாமலை பற்றியுமே பேசலை. அண்ணாமலை மேலே ஏதோ ஒரு அதிருப்தி பாஜகவுக்கு இருக்கோ? இல்லை, அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் வெளியேறுவதற்கு அண்ணாமலை ஒரு காரணம். ஆனால் அண்ணாமலை காரணம் அல்ல. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் வாக்கு பிஜேபி இருந்தால் கிடைக்காதுன்னு வெளியே வராது. மாமியார் உடைத்தால் அது மண்குடம், மருமக உடைச்சா அது பொன்குடம். ஏண்டி பானை உடைச்சிட்டேன்னு மாமியார் திட்டம். இதே கதை தான். அண்ணாமலை காரணம் காட்டி பிஜேபியிலிருந்து வெளியேறுவதற்கு எடப்பாடி பயன்படுத்தி கொண்ட அஸ்திரம் தான் அண்ணாமலை. இப்போ கொங்கு பெல்ட்டில் வந்து அண்ணாமலையா எடப்பாடியா அப்படின்னு ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடக்குதா சார்? இல்லை, அந்த பவர் பாலிடிக்ஸு வந்து வாக்கு வங்கி இல்லாத பவர் பாலிடிக்ஸ். வாக்கு வங்கி அதிமுக தான் இருக்குது. கொங்கு பெல்ட்டில் இப்போ ஏறக்குறைய நீங்கள் பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பிஜேபியும் அதிமுக கூட்டணி வைத்து கொண்டதுனால தான் பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ. அதிமுக ஏறக்குறைய 1977 ஆரம்பிக்கப்பட்டு பல முறை ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி. அண்ணாமலையா எடப்பாடியான கொங்கு பெல்ட்னா அண்ணாமலை இன்னும் அரசியல் கற்றுக்க வேண்டியது. ரெண்டாவது பிஜேபி அரசியல் தமிழர்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட அரசியல். இந்த தேர்தல் மையமாக வச்சு நிர்மலா சீதாராமனை வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்ததாகவே சொல்கிறாங்க. சங்கரமடமே அதை விரும்புது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் வந்து அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டு பிஜேபி பார்ப்பனர்கள் ஏற்கலை? இல்லை, பார்ப்பனர்களுக்கு செய்ய முடியாததே அண்ணாமலை செஞ்சிட்ருக்கார். பார்ப்பனர்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வேலையை திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய அரசியல் பண்ணுறது அண்ணாமலை தான். இது வரைக்கும் இலா கணேசன் இருந்தார், கேடி ராகவன் இருந்தார், பல பேர் இருந்தாங்க. இந்த அரசியல் பண்ண முடியலையே. அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி அதிமுக திமுகவும் இல்லை. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டெல்லி பலம் மிகப்பெரிய பலமாக நினைக்கிறார். அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆளுங்கட்சியாக இல்லைன்னா கூட டெல்லியில் அது ஆளுங்கட்சி. அது இடியை பார்த்து பல பேர் பயப்படுறான், ஐடியை பார்த்து பல பேர் பயப்படுறான். அதுதான் அண்ணாமலையுடைய பலம். அண்ணாமலை சொன்னால் என்ஐஏ எங்கே வேணால் வரும், இடி வரும், ஐடி வரும். அதுதான் அண்ணாமலையுடைய பலம். அண்ணாமலை என்பவர் நீங்கள் மத்திய அமைச்சருக்கு இருக்கிற பலத்தை விட அதிகமாக செல்வாக்கு செலுத்தி முடியும். ஏன்னா இப்போ
தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இங்கே இருக்க திமுக அதிமுக காங்கிரஸுக்கு வெண்சாமரை வீசுவாங்க. இப்போ பிஜேபி வந்தவரை பிஜேபிக்கு வீசியே ஆகணும். மத்திய அரசாங்கிட்ட அதிகாரம் பூரா இருக்குது. அப்போ அதிகார மையமாக எனக்கு தெரிஞ்சு இதுவரை பல அண்ணாமலைகளை தமிழ்நாடு 2 திராவிட இயக்கங்களும் கெஞ்சி கூத்தாடியதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். காங்கிரஸில் பழனியாண்டின்னு ஒருத்தர் இருந்தார், மூப்பனார்னு ஒருத்தர் இருந்தார். இவர்கள் தான் அன்றைய அண்ணாமலை. இவர்களை பகைத்து கொள்ளாமல் திமுக ஆட்சி நடத்தும், அதிமுக ஆட்சி நடத்தும். அதிமுக வந்த பிறகும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தான் அரசியல் நடந்துச்சு. திமுக ஆதரித்து நடத்தும். இதுதான். அப்போது டெல்லி அரசியலை திமுக அதிமுக 2 அரசுகளுமே அனுசரித்து நடந்தால்தான் ஆட்சி நிலைக்கும். இதுதான் காலகாலமாக நடந்த அரசியல். இது அண்ணாமலை வெளிப்படையாக சொல்கிறார். முதல்ல இதை காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தலைவர்களோ பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்த பிஜேபி தலைவர்களோ வெளிப்படையாக சொன்னது கிடையாது. ஆனால் அண்ணாமலை வெளிப்படையாக சொல்கிறார், திமுக ஊழல் கட்சி, ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 3 4 5ன்னு நிறைய ஊழல் கோப்புகளை கொடுக்குறாரு. இப்படி யார் இது வரைக்கும் ஆண்ட அதுக்கு முந்தி இருந்த காங்கிரஸோ பிஜேபியோ திமுக மீது இவ்வளோ பெரிய கண்டன சுமைகளை சுமத்தியதே இல்லை. ஆனால் பிஜேபிக்கு உள்ள ஒரு பார்ப்பன தலைமைகள் வந்து அண்ணாமலை ஏற்றுக்கலையே, அது காலி பண்ண தானே பார்க்கணும். இல்லை அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ளாமல் பார்ப்பன தலைமை இவ்வளோ நாள் அண்ணாமலை வச்சுருக்கார். எஸ்வி சேகர்லாம் ஓப்பனாகவே எதிர்க்காரு. இல்லை எதிர்த்தாலும் வேறு அண்ணாமலை இல்லையே. நான் பிராமின் தலைமை வேணுமில்ல. பிஜேபிக்கு பார்ப்பன கட்சின்னு சொல்கிறோம், சங்கி கட்சின்னு சொல்கிறோம். இந்த சங்கி கட்சிக்கு சங்கி அல்லாத ஒரு தலைமை தாங்கணுமில்ல. இப்போ எப்பவுமே இந்திய அளவில் எத்தனையோ பார்ப்பனர் இருக்கும்போது பார்ப்பனர் அல்லாத மோடியை ஏன் பிரதமராக வச்சுருக்காங்க? அவர்களை பொறுத்த வரைக்கும் சதி செய்வார்களே தவிர சமர் செய்ய தெரியாது. ஆனால் நான் பிராமின் வந்து சமர் பண்ணுவான். அதுக்காகத்தான் பார்ப்பனர்கள் என்றைக்குமே முன்னணியில் பார்ப்பனர் வரவே மாட்டோம். அது மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில அமைச்சராக இருந்தாலும் சரி, யாரை பார்ப்பன தன்மைகளை, பார்ப்பன கொள்கைகளை பார்ப்பனர் அல்லாதவரை வைத்து நிறைவேற்றுவதான் பார்ப்பன ஸ்டைல். அதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அதான் தமிழ்நாட்டில் நடக்குது. நாளைக்கு பாஜக ஒரு செல்வாக்கு வந்தால் அண்ணாமலை சிஎம் ஆவாரா? இல்லை, கண்டிப்பாக அண்ணாமலையை வைத்து தான் அரசியல் நடத்துவாங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவனை பார்ப்பன அல்லாதவரை நீங்கள் தாக்குதல் தொடுப்பதே ஒரு பார்ப்பன அல்லாதவர் தான் தாக்குதல் தொடுப்பார். பார்ப்பனர் அல்லாதவர் தாக்குதல் தொடுத்தா எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதனால் எப்பவுமே பார்ப்பனத்தினுடைய சதி என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடியை வைத்து தான் புது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டம், 370 20 தூக்கப்பட்டது எல்லாம் யார்? நீங்கள் நிதின் கட்காரி வச்சு பண்ண முடியாது. ராமர் கோயில் இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனர் அல்லாதவரை வைத்து தான் பார்ப்பன கொள்கைகளை தூக்கி நிறுத்தும். கோட்சே மரணம் அடைகிற வரை ஆர்எஸ்எஸ்க்குள்ளே பார்ப்பனை தவிர யாரும் சேர்த்துறதில்லை. அப்போது காந்தியை சுட்டதுக்கு பிறகு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை மாற்றுது. இனிமேல் பார்ப்பனர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் நடத்த முடியாது. பார்ப்பனர் அல்லாதாரை உள்ளே இழுத்து பார்ப்பனர் செய்வதை விட 2 மடங்கு வேலை செய்ய வைக்கலாம். இதுதான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்த நாள், நீங்கள் காந்தி சுடப்பட்ட நாள் தான். அதனால் பிஜேபி தூக்கி பிடிப்பது, ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி பிடிப்பது, பஜ்ரங்தள் போன்ற ஏவிபி விபி தூக்கி பிடிப்பது எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான். நீங்கள் அருந்ததியர் முருகன் ஏபிவிபியினுடைய மாணவர் அமைப்பில் இருக்கிறார். அதனால தான் அவர் மத்திய அமைச்சராகிறார். மேட்டுப்பாளையம் பக்கம் நிறைய அருந்ததிய மக்கள் பூரா கூட்டம் கூட்டமாக முஸ்லீமில் இணையறான். அப்போ தான் அமைச்சர் ஆகிறார் யார்? முருகன். முருகனுடைய சமூகம் நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் சீண்டாமை சுவர், அவர்கள் பூரா முஸ்லீமாக மாற ஆரம்பித்தவனே தான் மத்திய அமைச்சராகிறாரு முருகன். அதுதான் பார்ப்பனத்தினுடைய சதி. இப்போ கொங்கு பெல்ட்டில் மட்டும் ஏன் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவினுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரியுது? இல்லை, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலம் மற்ற ஜாதிகளை ஒடுக்கக்கூடிய மண்டலம். ஜாதி தலை தூக்கி நிற்கிற ஏரியாக்கள், அதாவது முக்குளத்தோர், வன்னியர்கள், கொங்கு வேளாளர்கள், நாடார்கள், இவர்கள் தான் இந்த ஜாதிய கட்டமைப்பு இறுக்கமாக பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள்.
அப்போ இவர்கள்ட்ட தான் நீங்கள் முக்குளத்தூர்கிட்ட ஆர்எஸ்எஸ் ஊடுருவிச்சு, நாடார்கள்ட்ட ஊடுருவிச்சு, நீங்கள் அடுத்து வன்னியர் கொங்கு பெல்ட் தான். இரண்டும் அவர்களுடைய டார்கெட். இது ரெண்டையும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஊடுருவினால் தமிழ்நாடு பிஜேபியை அதிகாரத்தில் அமர்த்திடலாம். இதற்கான முயற்சி தான் இப்போ பிஜேபி திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் வன்னியர்பேட்டில் கூட ஆர்எஸ்எஸ் வந்து ஊடுருவல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரியான ஒரு வேல்முருகன் மாதிரி வந்து ஒரு முற்போக்கு தலைவர்கள் வந்து இதில் உருவாகிறாங்க. ஆனால் கொங்கு பெல்ட்டில் உருவாகலையே ஒரு முற்போக்கு தலைவர்கள் வந்து. இல்லை, அது காலத்தின் கட்டாயம். நீங்கள் கொங்கு சமூகத்தை பொறுத்தவரை அது ஒரு நில உடைமை சமூகம். எல்லாருமே ஒரு நில அதிபராக இருப்பாங்க. வறுமையே இருக்காது. அவனுக்கு அரசியல் அதிகாரமே தேவையில்லை. அரசியல் அதிகாரமே தேவையில்லை. அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்தவன். நான் திருப்பூர் தான் என்னுடைய ஒரு 30-40 ஆண்டு காலம். அப்போது அவர்களுக்கு அரசியல் என்பது இன்றைக்கி முழுக்க அது ஒரு வியாபாரமாக மாறிப்போச்சு. அதனால் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையில்லை. வறுமையில் இருக்கிறவன் எப்படியாவது அரசியல் அதிகாரம் வேணும்னு போராடுவான். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே இன்னும் சவுத் இந்தியாவிலேயே வளமான பகுதி கொங்கு பெல்ட் தான். மலை சார்ந்த இடங்கள், ஆறு சார்ந்த இடங்கள், பருத்தி விளையிறது, பஞ்சு விளையிறது, நிட்டிங், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். அதனால் அரசியல் வந்து அதிகமாக தாக்கம் அங்கே இல்லை. வன்னியர் பெல்ட்டில் வறுமை இருக்குது, அவன் அரசியல் தேவை. கொங்கு பெல்ட்டில் தாண்டி முக்குளத்தூர் பெல்ட்டில் அரசியல் தேவை. நீங்கள் இப்படி அரசியல் எங்கெங்கன்னா அழுத்தப்படுகிற இடத்துல தான் அரசியல் இருக்கும். கொங்கு பெல்ட்டில் வறுமையே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சேர இடமே கொங்கு பெல்ட்டு தான். எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் 90 வருஷம் முந்தி வந்திருக்காரு. வந்து ராமநாதபுரம்னு ஒரு பகுதியை கோயம்புத்தூர் உருவாக்கியிருக்காங்க. இன்னும் இருக்குது. அந்த ராமநாதபுரத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நீங்கள் அந்த கொங்கு மண்டலம் முழுக்க ஆசிரியர் பணி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த ஊருக்காரங்க வாத்தியார் வேலைக்கே போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் 10 ஏக்கர் 5 ஏக்கரா காடு இருக்கும். எல்லாருக்கும் விவசாயம் இருக்குது. தக்காளி விளையும், வெங்காயம் விளையும், கத்திரிக்காய் விளையும். அப்போ தென்னை மரம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அரசு வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை. எந்த குஜராத்தையும் அரசு வேலைக்கு போனதா எனக்கு தெரியாது சார். நான் குஜராத்துக்கு பல வருஷமாக போயிருக்கேன். குஜராத்தில் யார் அரசுனா மலையாளி தமிழ் வந்து அரசு வேலையில் இருப்பான், இல்லை மராட்டிக்காரர் இருப்பான். குஜராத்தி அரசு வேலைக்கே போக மாட்டான். ஏன்? வியாபாரம் தான். 10வது முடிச்சோடனே கடை போட்டு கடை வியாபாரம் தான். மாதம் பூரா சம்பாதிக்கிறத ஒரே நாள் சம்பாதிச்சிருவான். அதே தான் கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும். கொங்கு பெல்ட்டும் குஜராத்திகளும் ஒன்று தான். எல்லாம் பனியன் ஏற்றுமதியாளர்கள், எல்லாருமே கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதியாளர்கள், லுங்கி தயாரிப்பாளர்கள், பெட்ஷீட் தயாரிப்பாளர்கள். ஆனால் இப்போ அங்கே வந்து மார்வாடிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. அது இப்போ நீங்கள் காலத்தின் கட்டாயம். இல்லை, அவங்க பிஜேபியை நம்புகிறாங்க, இந்துத்துவா நம்புகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மார்வாடி பொருளாதாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆமாம். நாளைக்கு அவங்க எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்குது. அது அந்த சிந்தனை இப்போ அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் பிஜேபியில் சிபி ராதாகிருஷ்ணன் உத்தரகாண்ட் கவர்னராக இருக்கார். அதிகாரம் நீங்கள் கொங்கு அதிகார மையம் ஒன்று உருவாக்குவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணுறான். காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, மார்வாடிகளை பாதுகாப்பதற்கு. ஆனால் மார்வாடிகள் உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் மொத்தமாகவே வணிகத்தை இழந்தாச்சு. இப்போ இழந்துட்டாங்க. இப்போ ஆனால் இந்த ஆபத்தை உணர்ந்ததாக தெரியல. அந்த ஆபத்தை திருப்பூரில் முழுக்க வந்து மார்வாடி தான், ஈரோட்டில் மார்வாடிஸ் தான், கரூரில் மார்வாடி தான், பள்ளிப்பாளையத்தில் மார்வாடி தான், இதில் சோமனூர் காடா உற்பத்தி மார்வாடி தான், கோயம்புத்தூர் மார்வாடி தான். அப்போது இது 50 வருஷம் ஆகும் இந்த பாதிப்பை உணர்கிற பொழுது. இந்த இனம் மீண்டு எழுவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு, போராட்டம் பண்ணுவதற்கு 50 வருஷம் ஆகும். இப்போ அவர்களுக்கு தெரியல. முழுதாக அந்த பாதிப்பினுடைய சக்தியை இன்னும் உணரலை. இந்த மக்களும், கொங்கு பகுதியில் இருக்கிற மக்களும் ஒரு எதிர்காலத்தில் வந்து பிழைப்பு தேடி வேறு மாநிலத்துக்கு போகிற நிலைமை வந்துருமா? இல்லை, அது அந்த அளவுக்கு வராது. ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் கொங்கு பெல்ட்டு மண் மீது பாசம் உள்ளவன். மண்ணை என்றைக்கும் விட்டு தர மாட்டான். மண்ணை அடுத்தும் ஆக்கிரமிக்கிறான்னா பொங்கி எழுந்துருவான். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை.
இப்போ பிஜேபியினுடைய பெரிய அஜெண்டாவே வந்து அங்கே முஸ்லீம் ட்ரேடை வந்து காலி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய ஜவுளி மேல முஸ்லீம்களும் இருந்தாங்க. ஆமாம், கோயம்புத்தூர் சோபா ரெடிமேட்ஸ் மாதிரிலாம் பெருசாக இருந்தாங்க. 90 குண்டுவெடிப்புக்கு பிறகு அங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய செல்வாக்கை இழக்கிறதுக்காகவே மார்வாடிகள் இந்துத்துவாவை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும். உண்மைதான். சோபாவில் பல நாட்கள் எரிஞ்சுது. முழுக்க இந்துத்துவ அரசியல் தான். இது திட்டமிட்டு மார்வாடிகளை உள்ளே பூத்துவதற்காக செய்யப்பட்ட செய்தான். இன்றைக்கி மார்வாடிகள் பெரிய ரவுடியாக இருக்கான் கோயம்புத்தூரில். இந்துத்துவ அரசியல் தமிழர்களை காட்டி கொடுக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் சம்பத்தை போன்ற ஆட்கள்லாம் மார்வாடிகள் வளர்வதற்கு பெரிய காரணம். இப்போ அண்ணாமலையவே வச்சு கொங்கு சமூகத்தை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை நடக்குதுங்கிறீங்களா? கண்டிப்பாக அவர்களுக்கு பெரிய அஜெண்டா இருக்கும். அஜெண்டாங்கிறது நீங்கள் இப்போ 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு தான் தெரியும். நீங்கள் மந்தேரிகளான ஆரியர்கள் இன்றைக்கி இந்தியா அவனுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ அவங்க திட்டமிட்டு பல ஆயிரம் வருஷமாக உழைச்சிருக்கான்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த இனம் எங்கே நீங்கள் சைபீரியாவிலிருந்து இன்றைக்கி எங்கே கன்னியாகுமரி கடைசியில் வந்து இந்த இனம் ஒதுங்கி இருக்குது. பல மொழிகளை உருவாக்கியிருக்கான், பல இனத்தை உருவாக்கியிருக்கான், தமிழர்களை சிதைச்சிருக்கான், மொழியை சிதைச்சிருக்கான். கன்னடமா, தமிழா, மராட்டியா, குஜராத்தி எல்லாம் தமிழ் தானே. சோமநாதபுரம் ஆலயம் யார்? தமிழர்னு தானே. குஜராத்துக்குடி சோமநாதபுரம் ஆலயம். அப்போது தமிழ் திராவிட நாகரிகம். பாப்பா வச்சதான் திராவிடங்கிற பேரை திராவிட் அப்படிங்குவான். தமிழர் நாகரிகம் தான். முகஞ்சதர ஹரப்பாலாம் தமிழர் நாகரிகம் தான். திராவிட நாகரிகம்னு அவன் சொல்கிறான் சிதைக்கிறதுக்காக. நம்ம வேலை அதை பிடிச்சிட்டு தொங்குறான். ஆக பிஜேபியுடைய அஜெண்டா நீங்கள் ஒரு காலத்தில் வெற்றி பெறும், அது மாற்றுக்கருத்து இல்லை. வெற்றி பெறுகிற பொழுது இந்த இனம் துளிர்த்து எழ வேண்டும். அதான் பெருஞ்சித்தனர் சொல்கிறாரு. அது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.